ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், கேளு. வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா ஒரு முக்கியமான ஸ்டோரி பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக அந்த வீடியோ பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு நான் தகுந்த ஒரு நேரமும் அமையலை, எனக்கும் மைண்டு உட்காரல. நான் ஒரு விஷயத்தை பேச போகிறேன் அப்படின்னா அது நான் ப்ரிப்பேர் ஆகணும். நான் அதுக்கு ரெடி ஆகணும். இதை இப்போ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெடி ஆகணும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லை, எனக்கு இந்த விஷயங்கள் கனெக்ஷனே ஆகலை. பட் நேற்று நைட்டு எனக்கு ஒருத்தவங்களோட கான்வர்சேஷன் பண்ணும்போது ஓகே இதை நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம். ப்ரோ என்ன ப்ரோ அப்படி என்ன ப்ரோ முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு கேட்குறியா? இது டாபிக் கிடையாது, ஒரு சரித்திரம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி. பட் இந்த ஸ்டோரியில் நான் அந்த கேரக்டரையும் இடத்தையும் ஒரு சில விஷயங்களையும் நான் மறைபொருளை தான் சொல்லுவேன். டைரக்டா இதுதான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் இது ஒரு ஸ்டோரியா நீங்க பாருங்க. நம்ம தான் கான்ஸ்பிரசி பேஸ்டு ஆட்களே. ஸோ இது ஒரு கான்ஸ்பிரசியாவே எடுத்துக்கோங்க. ஸோ நான் சொல்லக்கூடிய ஸ்டோரி ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டோரி. அதாவது தமிழகத்தில் அடுத்து நடக்க போற லூப். இது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு ஸ்டோரி. இதே ஸ்டோரி தான் திருப்பி நடக்க போகுது. அந்த 23ஆம் புலிகேசியை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்புறம் இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் அந்த படத்தை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இந்த பில்லா 2 இருக்குல்ல, பில்லா படம், பில்லா ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் இதெல்லாம் மைண்ட் வச்சுக்கோங்க. ட்வின் கேரக்டர் இருக்குல்ல, ஸோ அதை மைண்ட் வச்சுக்கோங்க. ஒன்று சரியான கேரக்டர், இன்னொன்று டம்மி பீஸ். சரியான கேரக்டர் காணாம போன பிறகு இந்த டம்மி பீஸ் அதை டேக் ஓவர் பண்ணும்ல. ஸோ இதுதான் சீக்வன்ஸ், ஓகேவா? இதை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டோரியை கேளுங்க. உங்களுக்கு எது ஒரிஜினல் பீஸ் எது டம்மி பீஸ்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேட்கணும் குருவே சொன்னா கேட்கணும் குருவே, சொன்னது ஒழுங்கா மனசில் சேர்க்கணும் குருவே. கதையோட நாயகன் யாரு அப்படின்னா, ஒரு கேரக்டர் இருக்கு. சின்ன வயசுல இருந்து தன் நாட்டில் நடக்கக்கூடிய அட்டுழியங்களை, தன்னோட மக்கள் துன்பப்படுறத இதெல்லாம் பார்த்து வெகுண்டெழுந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு வீரியமான ஒரு கேரக்டர் தான் கதையில ஹீரோ. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹீரோ அப்படிதான் அவர் உருவாவாங்க. ஸோ அப்படி ஒரு விஷயம் உருவாகிட்டே இருக்கும் போது டைமிங்ல ஒரு சில சிக்கல்கள் நடந்துட்டு இருக்கு. இது இப்படியே நடந்துட்டு இருக்கு, இது எப்படி மாத்துறது, இது ஏதோ இதுல ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்றத உணர்ந்திருக்காரு. நியாயமா உணர்ந்திருக்காரு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ஆனா இதே நியாயமா உணர்ந்துக்கிட்டு இந்த மக்களுக்காக போராடுறது ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு நபர் தான் இதுல எல்லாத்தையும் சூப்பர் ஸ்டாரா இருந்தாப்ல. சூப்பர் ஸ்டார் பட்டம் வேணாம், ஒரு அகில உலக ஒரு யூனிக்கான ஒரு நபரா இருந்தாரு. ஸோ அந்த நபர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள்ல அப்படியே படிப்படியா வளர்த்துக்கிட்டு ஒரு சில விஷயங்களை செஞ்சு கடைசி ஒரு சூப்பர் பவரா மாறுறாரு அந்த கதையில. அங்க மாறும்போது ஆப்போசிட்ல இருக்கவங்களாம் யாரு என்னன்னு தேடும் போது தமிழர்களை ஒடுக்குறாங்க, நம்ம மக்களை கொடுக்குறாங்க, நம்ம மக்களை கொல்றாங்க, நம்ம மக்களை சுரண்டி திங்கிறாங்க. ஆனா பூர்வ குடி நாம தான், இந்த இடம் நம்மளோட சொந்தம். அவங்களோட மொத்த நிலத்தையும் நம்ம பிடுங்க விரும்பல, மொத்தத்தையும் நம்ம அழிக்க விரும்பல. ஆனா நம்மளோட இடத்த நம்ம விட்டு கொடுக்க விரும்பல. அப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அவங்களோட இடத்த அழிக்க விரும்பல, தன்னோட இடத்த மொத்தமா எடுத்துக்கணும்னு நினைக்கிறாரு. அவனை அழிக்க விரும்பல. ஸோ நியாயமான ஒரு கோரிக்கை, நியாயமான ஒரு சண்டை தான் இது நடக்க ஆரம்பிக்குது. சின்ன வயசுல இருந்து அப்படியே வரது. ஒரு பாட்டில் அப்படி பெரிய ஆளா பாடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துல பெரிய ஆள் ஆயிட்டாரா? ஓகே. இப்போ அந்த சண்டை போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல பெரிய லெவல்ல போகுது. இவரு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி டேக் ஓவர் பண்ணிட்டாரு. ஒட்டுமொத்தமா டேக் ஓவர் பண்ணிட்டாரு. ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் வரைக்கும் அது இவர் கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்கு. அந்த ஆண்டுகள்ல அவர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது சூப்பரான ஒரு ஆட்சி கொடுத்துருக்காரு. தனக்குன்னு ஒரு பேங்கிங் சிஸ்டம், அதாவது அதுக்கு வைப்பகம் அப்படின்னு சொல்லி பேர்லாம் இருக்கு. தமிழ்ல தூய்மையான தமிழ். இப்ப சொல்றாங்க இல்ல, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு சொல்றாங்க இல்ல. தமிழ் உருவாக்குனது நாங்க, தமிழுக்காக போராடினது நாங்களாம் சொல்லி கதறிட்டு இருக்காங்க இல்ல. இவங்க நாட்டுல இருக்க வர அங்க தமிழ் எல்லா இடத்துலையும் தமிழ் அவ்வளோ யூனிக்கா தமிழை காட்டி தமிழ் தான் முதன்மைப்படுத்தப்பட்டு இருந்துச்சு இந்த தலைவர் இருந்த டைமிங்ல. இதெல்லாம் பண்ணும்போது செம்மையான ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருக்காப்புல. தனக்குன்னு ஒரு அடையாளம், தனக்குன்னு ஒரு அங்கீகாரம். சேட்டலைட் சேனல்ல டிவி டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காரு முதல்ல. ஞாபகம் வச்சுக்கோ. எப்படி குட்டியோண்ட ஆளு, சின்ன ஆளு, சாதாரண ஆளு, கீழே இருந்து வந்தவர். ஸோ இவ்வளவு விஷயம் பண்ணாரு. உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தரமான செய்கைலாம் செஞ்சிருந்தாரு. அவரை அப்படியே விட்டுருந்தாங்க அப்படின்னா உலகமே மிரண்டு போயிருக்கும். அப்படி ஒரு தலைவராக மாறி இருப்பாரு. ஏன்னா உலக நாடுகளுக்குலாம் இந்த தலைவரை பார்த்து எங்களுக்கு இது மாதிரி வேணும், எங்களுக்கு இது மாதிரி வேணும்னு கேட்க ஆரம்பிச்சுவாங்க. இவனுங்களுடைய இந்த மாய கட்டமைப்பு இருக்குல்ல, உலகத்தை ஆளக்கூடிய ஒரு ஆக்டோபஸ் கை இருக்குல்ல, அதுக்கோட பிடிமானம் விலக ஆரம்பிக்கும். ஸோ உங்களை மேட்ரிக்ஸ்ல இருந்து ஈஸியா ஆட்டோமேட்டிக்கா வெளியே கொண்டு வந்துடும். ஏன்னா இவர் வாழ்ந்து கட்டிடுவார். இப்போ ஒருத்தன் நம்ம ஜெயிச்சிரும் சொன்னா நம்ப மாட்டாங்க, ஜெயிச்சுட்டு சொல்லும் போது தான் நம்புவாங்க. அப்ப இவர் ஜெயிச்சிருப்பாரு. அவர் மக்கள் எல்லாம் சூப்பராக்கி சரமா வச்சிருந்தாரு. அது பொறுக்காம தான் கீழே இருக்க அந்த ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இல்ல சிங்களர் குரூப், மாறுபடத்துல ஒளிஞ்சிட்டு இருந்த ஒரு இனம் இருந்துச்சுல. ஒரு 2 இனம் சண்டை போட்டு இருந்துச்சு. உங்களுக்கு ஓப்பனாவே சொல்லிடுறேன், இதுக்கு மேல மறைச்சிட்டு இருக்காங்க. சிங்களர்களும் தமிழர்களும் சண்டை போட்டு இருந்தாங்களா. சிங்களர் போர்வையில ஒளிஞ்சிட்டு இருந்தது யாரு? கண்டிநாயகர் கூட்டம். ஸோ அங்கே ஒளிஞ்சுக்கிட்டவன் என்ன பண்ணிட்டேன், அவனுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் என்னன்னா இவனை அடிங்கடான்னு சொல்லி. அவனோட நோக்கம் என்னன்னா தமிழர்களை ஒடுக்கி ஓரமா உட்கார வைக்கிறது இல்லை, இவங்களோட கொட்டத்தை ஒடுக்கிறது கிடையாது, தமிழர்களே அழிக்கிறது. அவன் நோக்கம் அதான்.
ஏன்னா அவனுடைய ஒரு உறுத்தலா இருந்துட்டே இருக்கு. கண்ணுல விழுந்த தூசி மாரி. ஏன்னா நம்மளே இங்க மாறுவேடத்துல முக்காடு போட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னைக்கா இருந்தாலும் தமிழ யூனிக்கா தெரிஞ்சு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, நீலாம் திருட்டு போய்ட்டான் கண்டுபிடிச்சு நம்மள விரட்டி விட்டுருவான். எப்படி இங்க தமிழ்நாட்டுல தமிழர்கள் அவைக்கு ஆகவே கூடாதுன்ற தெளிவா இருக்காங்களோ, அதே மாரி அங்க ரொம்ப வீரியமா இருந்தாங்க. இங்க விட பரவால்ல. அங்க ரொம்ப வீரியம். ஸோ கொஞ்சம் கூட தமிழை அவேர்னஸ் ஆயிட்டா அவன மொத்தமா முடிச்சுருவாய்ங்க. வம்சத்தையே முடிச்சுருவாய்ங்க. ஸோ அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு ஆட்கள். அவனுங்களே இந்த தலைவரை பத்தி பயங்கரமா புகழ்ந்து தான் பேசியிருக்காங்க கடைசி இறுதி நாட்கள்ல முடிஞ்ச பிறகும். இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கா. இப்படி அவரு கட்டமைச்சு வச்சிருந்தாருல ஒரு ஊரு. அவருக்குன்னு ஒரு ஊரு. தமிழ் ஈழம் சொன்னாங்கல்ல. அத அவருக்கு ஏத்த மாரி உருவாக்கி வச்சிருந்தாரு. இது உலக நாடுகள்லாம் மிரள ஆரம்பிச்ச உடனே தான் ஒட்டுமொத்த நாடுகளும் இவரை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்குது. ஏன் ஒரு உலக நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு நபரை அழிக்கணும்? அவர் பாட்டுக்கு அவர் மண்ண, அவர் மக்கள ஆண்டுகிட்டு இருக்காரு. அவர் மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சி குடுத்துட்டு இருக்காரு. இது ஏன் மத்த நாடுகள் பொறுக்கல? ஏன் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து அவர அழிச்சாங்க? நம்மள மலேசியால அடிச்சாங்க, இலங்கையில அடிச்சாங்க, இப்ப தமிழ்நாட்டுக்கே வந்து அடிக்கிறான். நம்மளால அவங்க கிட்ட இருந்து ஓட மட்டும் தான் முடியுதுல்ல. வீரத்தை இந்த உலகத்துக்கே சொல்லி கொடுத்த இடம்னு சொன்னீங்க. இப்ப ஒவ்வொரு நாட்டிலயும் அடி வாங்குறோம் பாத்தியா? வீரோன்னு தானே சண்டை போட்டாங்க நம்ம பக்கத்து நாட்டுல. ஜெயிக்க முடிஞ்சுதா? செத்து தானே போனோம். வீரத்துக்கும் துரோகத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோ. ஒரு தமிழனை 9 நாடு சேர்ந்து கொண்டதுக்கு பேரு வீரம் இல்ல, துரோகம். திருப்பி அடிக்கணும். இது ஒரே ஒரு கேள்விதான் அவனுக்கு வரணும். இல்ல இப்ப சிங்களர்கள் அழிக்கணும்னு நினைக்கிறான்னா அவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு பகை இருக்கு, சண்டை போடுறான். தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தன் வரான்னா அவனோட ஒட்டு உறவு தான் இங்க இருக்கு. அதனால இங்க இருக்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க திராவிட கூட்டம். இவங்க அழிக்க நினைக்கிறாங்க. ஓகே, சரி, ஓகே. சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வச்சுக்கோமே. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்ம கீழே இருக்க ஒரு நாடு நம்மளோட சூப்பரா ஆண்டுகிட்டு இருக்கா, அப்படி எப்படி ஆள விடுறது அப்படின்னு ஒரு நோக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு ஒட்டுமொத்த உலக நாடுகளும் சேர்ந்து இந்த இலங்கையை இருக்கக்கூடிய அந்த தலைவரை முடிச்சாங்க? பெரிய காரணம்ல இது. இதை பத்தி ஏன் யாருமே கேட்கறது இல்ல? ஓகே, இது ஒரு கேள்வியா? இன்னொரு ஒரு கேள்வி. அந்த ஒரு நாட்டுல அவர் வந்து ஒரு அரசியல் பண்ணார்ல, தரமான ஒரு அரசியல். உலகத்துல இப்படி ஒரு ஒரு ஆட்சி இருக்குமாடா, சொர்க்கம்னு சொல்லுவீங்கல்ல, அதுபடி ஒரு ஆட்சி குடுத்தாப்ல. அந்த ஆட்சிய எல்லாருமே ஏத்துக்கிட்டு இருந்திருக்கணும்ல. ஏன் தமிழ்நாட்டுல இருக்கவங்கலாம் அது பதற ஆரம்பிச்சுச்சு? ஏன்னா ரூ. 10 மக்கள்ட்ட வரி பணம் வாங்குனான்னா, அவனுக்கு 4 நாள் திருப்பி குடுப்பான். அங்க ரூ. 10 வாங்குனான் அப்படின்னா, ரூ. 10 திருப்பி அவனுக்கே போகும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? எங்கிருந்து எடுக்கப்பட்டதோ அங்கேயே குடுக்கப்படும். ஆனா இங்க அப்படி கிடையாது. எங்கிருந்து எடுக்கப்படுமோ அது நம்ம வீட்டுக்குள்ள வைக்கப்படும். ஸோ இப்படி இருந்துச்சு. இவர் ஆட்சி பண்றத பார்த்து இங்க இருக்கவங்கலாம் தமிழங்க தானே. ஸோ இங்க இருக்கவங்கலாம் அவைக்கணி ஆனா திருட்டு போயிடலாம். அங்க பாருங்க எங்க தலைவன் எப்படி ஆள்றான் பாருன்னு சொல்லிட்டு அவரையே தலைவனை ஏத்துக்கிட்டு இந்த இடத்தையும் அந்த இடத்தையும் சேர்த்துருவாங்க. உனக்கு புரியுதா? அகண்ட பாரதம்ன்ற மாதிரி அகண்ட இலங்கை அப்படின்ற மாதிரி மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரெண்டும் பக்கத்துல தொப்புள் கொடி உறவு தான். ஸோ தமிழ்நாட்டையும் சேர்த்து அவர் எடுத்துக்குவாரு. இது ரெண்டும் ஒன்னாயிரும் அப்படின்ற பயம் இருக்குல்ல. ஸோ இது மேட்ரு. இது ஒரு காரணம். இங்க இருக்க திருடங்களாம் சேர்ந்து அவரை கொல்ல விட்டானுங்க. சாகட்டு விட்டுட்டு ஒரு இடத்துல இன்னும் கொஞ்ச நாள்ல அவரை பிடிச்சிருவோம், அவரை நெருக்கிட்டோம், முடிச்சு அவர் இன்னும் கொஞ்ச நாள்ல செத்துருவாருன்ற கூட ஒரு அறிக்கை வருது. அப்போ இங்க இருக்கவங்க என்ன பண்ணிருக்கணும்? தமிழன் கதறாங்கல்ல, அவரோட பேரை வச்சு இங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணிருக்கணும்? ஆளுமையில இருந்தவங்க அவரும் தமிழ் மக்களுக்காக போராடுறவர், அவர் அப்படிலாம் பண்ண விடக்கூடாதியா, சென்ட்ரல்ல பேசி ஸ்டேட்ல பேசி ஏதாவது ஒன்று பேசி சரி பண்ணிருக்கணும்ல, பாதுகாப்பு கொடுத்துருக்கணும்ல, அவர் எப்படியாவது சேஃப்டி பண்ணி இங்க கூட்டி வந்திருக்கணும்ல. இது எதுவுமே பண்ணல. இல்ல அவருக்கு ஒரு பாதுகாப்பு படை இங்கிருந்து அனுப்பியிருக்கணும்ல. எதுவுமே பண்ணல. அவர் செத்து ஒளியிட்டும், சாகட்டும். இந்த விடுதலை 2 படத்துல அந்த மைனிங் பண்றானுங்களே திருட்டு பயிலுங்க, அந்த திருட்டு பயில மைனிங் பண்றதுக்கு தடையா இருந்தது யாரு? நம்மளுடைய வாத்தியார். ஸோ வாத்தியார் பிடிச்ச உடனே என்ன சொல்லுவாங்க? வாத்தியாரை பிடிச்சிட்டீங்களா, இனிமே தோன்றதுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இவனுக்கு புரியுதா? கார்பரேட் தோன்றதுக்கு இவனுக்கு கூலிப்படி காசு கொடுக்கும். இவனுக்கு அந்த காசு வராமல் இருக்கு. இவங்க கொள்ளையடிக்கணும், அடுத்த அம்பட்டையும் அழுத்திட்டு போகணும், நம்ம காசு கமிஷன் வரணும். ஏன்னா அந்த நாட்டு சொந்தக்காரன் இல்லாவே திருட்டு பையன். ஸோ இங்கே திருட வந்தவனுக்கு எவனாடு எப்படி போனால் நமக்கு என்ன, நம்ம காசு கிடைச்சா போதும். இந்த கேரக்டரை மைண்டில் வச்சுக்க. இப்போ நான் சொல்கிற கேரக்டரையும் மைண்டில் வச்சுக்க. அப்படி ஒரு நியூஸ் வந்தோன்னே என்ன பண்ணிருக்கணும்? இங்கேருந்து பறந்துருக்கணும்ல எல்லாரும். ஐயோ தலைவரை காப்பாற்றுங்கடா, இப்படி ஒரு தலைவன் இருப்பானடா, உங்க பரம்பரையில் இருப்பானடா. நீ கண்ணு முன்னாடி பார்த்த, நீ ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், நம்ம கண்ணு முன்னாடி பார்க்காத ஒரு ஆளை போட்டுட்டு புகழ்ந்து பாடிட்டு இருக்கீங்க, துது பாடிட்டு இருக்கீங்க. உன் கண்ணு முன்னாடி அப்படி ஒரு மன்னரா வாழ்ந்துடுறாப்புல அவரை பிடிச்சி மொத்தமா முடிச்சு விட்டீங்க, குடும்பத்தையே சரிச்சு விட்டீங்க. அப்பெல்லாம் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தீங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல. அவரு இந்த இழப்பு இழந்தது நல்லதுதான் எனக்கு ஒரு இது தோணுது. ஏன்னா இப்ப அப்படி ஒரு இழப்பு நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையான ரகசியம் என்னன்னு கடைசி வரைக்கும் தெரியாமே போயிருக்கும். எப்படினாலும் இவங்க அந்த தலைவர் கூட எப்படி பாய்சனா உள்ள பூந்து அவரையும் வேற மாதிரி கட்டமைச்சு கொண்டு போயிருப்பானுங்க. அவருமே மொத்தமா முடிக்கப்பட்ட பிறகுதான் நாங்கள மாதிரி ஆட்கள்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஏன்டா யூனிக்கான ஒரு ஆளு எல்லாமே சரியா பண்ணக்கூடாது, ஏன்டா கொண்டாங்க அப்படின்னு யோசிக்கும் போது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அரசியல் எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. ஒண்ணு இந்த பிரபஞ்சத்துல நடக்குது அப்படின்னா காரண காரியமின்றி நடக்கவே நடக்காது. தரமான தலைவர். ஆனா எனக்கு ஒரு ஒரு பார்லல் யூனிவர்ஸ், ஒரு கான்ஸ்பிரசி இருக்கும்ல, அது மாதிரி எனக்கு ஒரு ஆசையும் இருக்கு. அந்த இடத்துல அவரை காப்பாத்துறதுக்கு இங்கேருந்து படைகள் போய் சேஃப்டி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா
தமிழரோட தலையெழுத்தே வேறையா இருக்கும். இப்ப கதறிட்டு இருக்கீங்கல்ல, ஈவேரான்னு ஒரு பேரை சொன்னதுக்கே இவ்வளோ அடி வாங்கிட்டு இருக்கீங்க. அங்க அவர் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோ, எல்லாம் இப்படி இருப்பாங்க. நம்ம ஐயோ ஐயோ வாய திறக்காதடா, தலைவர் இருக்காருடா, வாய திறக்காத செத்தறிடுவாங்க. இதெல்லாம் வச்சு என்ன டோமர் நினைச்சியா? வச்சிருவோம்னா மிரட்டுற வேலை என்கிட்ட வச்சுக்காத, போட்டுருவேன், செத்தறிடுவேன் நீ. அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ இங்கே கூட சொல்லுவீங்கல்ல, இந்த காட்டுக்குள்ள இருந்தால மீசை எப்படி வச்சுக்கிட்டு, அவரை வந்து ஒரு ஒரு விஷயம் இருக்கு. அதை நம்ம ஜிகதண்டா பார்ட் 2 இருக்குல்ல, அந்த படத்தை பார்த்தவனுக்கு நான் இப்போ சொல்ல வர்றது புரியும். அது கொஞ்சம் ரொம்ப கான்ட்ரவர்சியாக போகும். இவங்க எல்லாருமே தனக்காக போராடினான்னு சொன்னோடனே அவரை கடவுளை மாற்றிடுறாங்க, அவரை பற்றி பேச விட மாட்டுறாங்க, விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட ஆளாக மாற்றிடுறாங்க. அப்புறம் என்னத்த பேசுறது? ஸோ பிரபாகரன் அவர்களை பற்றி பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து உலக அளவில் தலைவர். அவர் யார் வேணால் பேசலாம், அவரை தப்பாக பேசக்கூடாது, ஆனால் இருக்க ஒரு ரியாலிட்டியை பேசலாம். பட் இங்கே இருக்கவங்க அப்படி இல்லை. இவங்க ஒரு கட்டமைப்பு, ஒரு சமூகத்துக்குள்ள அடக்கிட்டாங்க ஒரு சில ஆட்களை. ஸோ அது பேச வேணாம், அது தப்பாக போய் முடிஞ்சிடும். ஸோ இங்கே இருக்கிறது கரெக்டு. இந்த மனுஷன் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷங்க, சரியான ஒரு ஆள். நான் சொன்னேன் முதல்ல ஒரு பிரம்மாண்டமான சரியான பிம்பம், அதாவது யூனிக்கான ஒரு ஆள். இங்கே ஒரு டம்மி பீஸ் இருக்கும். அந்த யூனிக்கான ஆளை முடிச்சு விட்டுட்டு இந்த டம்மி பீஸ் மட்டும் கடைசி வரை சர்வே பண்ணிக்கிட்டே இருக்கும். காரணம் என்னன்னா, அந்த டம்மி பீஸை உருவாக்குனதே இவங்க தான். நான் சொல்ற ஒரு கட்டமைப்பு சொன்னேன்ல, உலக நாடுகள்லாம் சேர்ந்து ஒருத்தரை முடிச்சான்னு சொன்னாங்கல்ல, இவரை முடிச்சுட்டு ஏதாவது சொல்றேன்ல, இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் இருக்கும், அது எல்லாரும் சேர்ந்து முரட்டு சிங்கத்தை முடிச்சு விட்டுருவாங்க. ஒரு கோமாளி கூட்டம்லாம் சேர்ந்து இன்னொரு கோமாளியை உருவாக்கி வைக்கும். அந்த கோமாளி தான் இங்க இருக்க ஒரு சில கோமாளிகள். அங்கதான் ஐயோ இவர் எங்கால் இவர் அங்காலும் கதையிட்டு இருக்காங்க. அவரு அவ்வளோ யூனிக்கா, அவ்வளோ தெளிவா, அவ்வளோ படைகளை வச்சிருந்தவளையே இவ்வளோ கன்னிங்ஸா உள்ள போய் முடிச்சு விட்டுருக்காங்க. இங்க சாதாரணமா சுத்திக்கிட்டு இருக்க ஒரு ஆளை இவங்களால எதுவும் பண்ண முடியாது நினைக்கிறீங்களா? அவன் பக்கம் இருந்தா மட்டும்தான் இங்க சர்வே பண்ண முடியும். இதான் உண்மை. இது வேற மாதிரி ஒரு கட்டமைப்பு. இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இங்க வந்து மாறி மாறி பாரிசாலனுக்கு சீமானுக்கு கதறிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உண்மையே தெரிய போறதில்ல கடைசி வரைக்கும். இலங்கையில மக்கள் ஏன் செத்தான்னு என்னைக்காவது உங்களுக்கு தெரியுமாடா? அங்க சிங்களர்கள் கொண்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ? சிங்களரோட பகையினால இங்க இருக்க தெலுங்கரோட கைக்கூலினால இங்க இறந்தாங்கன்னு நினைக்கிறியா? இது ஒரு காரணம். இவனுக்கு வேலை பார்த்துருக்கானுங்க, அது ஒரு காரணம். ஆனா உண்மையான காரணம், மக்கள் அனைவரையும் அவேர்னஸ் ஆக்கிட்டு இருந்தாரு. உனக்கு புரியுதா? உண்மையான உலகம்னா என்ன? இது மேட்ரிக்ஸை உடச்சு கொண்டு வந்துட்டு இருந்தாப்ல. இதாண்டா நிம்மதியான வாழ்க்கை. நமக்கு இருக்கிறத வச்சு நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடுவோம். எவனையும் நம்பி இருக்கக்கூடாது, நம்ம நிம்மதியாக இருக்கணும். கண்ட்ரோலை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சாரு. அதாவது இந்த உலக கை ஆக்டோபஸ் கை இருக்குல்ல, இந்த ஆக்டோபஸ் கையை விட்டு மீறி வளர ஆரம்பிச்சாரு. அவரை மீறி வளர்ந்தனால தான் முடிச்சு விட்டாங்க. வைரஸ் மாதிரி தானே இது. இப்போ இது மீறி வளர்ந்துருச்சுன்னா, இது மறந்துச்சுன்னா அது தமிழ்நாடு மாறும். அப்புறம் கர்நாடகா, ஆந்திரா, எப்படி இந்தியா முழுக்க மாற ஆரம்பிக்கும். ஒவ்வொருத்தரும் கேட்க ஆரம்பிப்பான்ல, அதுக்கேற்ற மாதிரி தலைவர் தான் அது வந்தாகணும், வேற வழி இல்லையே. எல்லா மக்களும் எனக்கு இப்படி ஒரு ஆள் தான் வேணும்னு நினைச்சிட்டாங்கன்னா இங்கே எந்த வியாபாரம் பண்ண முடியாதுல்ல. அது பெரிய ஒரு சிக்கலை உருவாக்குன்றக்காக தான் அவர் முடிச்சாங்க. இதுதான் உண்மையான ரியாலிட்டி. இது எவனாவது பேசி நீ பார்த்திருக்கியா? கான்ஸ்பிரசி பேசுறது, இலுமினாட்டி பேசுறீங்க பார்த்திருக்கியா? நீங்க ஒரு மேட்ரிக்ஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டே இருப்போம்ல, இந்த மேட்ரிக்ஸை உடைச்சவர் அவரு. உண்மையான உலகத்தை கொடுத்தாரு. ஆரோக்கியமான சாப்பாடு, ஆரோக்கியமான வாழ்க்கை, ஆரோக்கியமான அரசாங்கம், ஆரோக்கியமான காற்று, எல்லாமே மனிதர்களுக்கு ஏத்த மாதிரி அவர் மாத்தி கொண்டு போயிட்டு இருந்தாப்ல. இது எதிரி கூட்டத்துக்கு ரொம்ப பாதிப்பை உருவாக்கும். ஏன்னா அவருக்கு உண்மையான ரகசியம் தெரியாது. மனிதர்கள் பிரபஞ்சத்தின் அதிபதின்றலாம் தெரியாது. ஆனா அவர் இதே போக்குல போயிட்டு இருந்தாரு அப்படின்னா, நம்மள இந்த குத்து ஊசி திருவிழா நடத்தி நம்மளை அடுக்கி ஒடுக்கி, நீ ஒரு முட்டா பையன், ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் கொடுத்து வச்சிருக்கானுங்களே, இதே வாழ்ந்து ஒரு மேட்ரிக்ஸ்குள்ள இருக்கேல்ல, இது உடைய ஆரம்பிக்கும். இது உடைய ஆரம்பிக்க இது வெளிப்படைய ஆரம்பிக்கும். இது வெளிப்படைய என்ன ஆகும் அப்படின்னா, உனக்கு விஷயம் புரிய ஆரம்பிக்கும். நீ அவேர்னஸ் ஆவ. ஓஹோ அப்படின்ற மைண்ட் செட் வரும். அப்படி வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? பிரபஞ்சத்தின் அதிபதிக்கான கீ திறக்க ஆரம்பிக்கும். அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பேன். ஐ மீன் பிரில்லியண்டா மாற ஆரம்பிப்பேன். அந்த பிரில்லியன்ட் எங்க போய் கொண்டு நிப்பாட்டணும்னா, கடவுள்கள் யார், நாம்லாம் யாரு, எதுக்காக வந்தோம், இங்க உலகத்துல எவ்வளவு நாள் நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கிறது என்ன, இந்த கேள்விக்கான பதில் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நீ ஃப்ரீ ஆயிட்ட அப்படின்னா, உன்னை நிம்மதியா வச்சிருந்தா, உனக்கு புரியுதா? இது பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயம். ஒரு நபர் அழிச்சிட்டாங்க, ஒரு நபர் கொண்டுட்டாங்க, சிங்களர் கொண்டுட்டாங்க, தெலுங்கர் கொண்டுட்டாங்கன்னு சொல்லி கதறிட்டு இருக்க, சின்ன வட்டத்திலே யோசிச்சுட்டு இருக்க. இது ஒரு இன்டர்நேஷனல் பிரச்சனை. அதாவது ஒட்டுமொத்த பூமியோட பிரச்சனை, மனித இனத்தோட பிரச்சனை. அந்த நபரை, அவருடைய இழப்பை நீங்க எவ்வளவு அசால்ட்டா ஒரு ஐயோ இறந்து இங்க பாரு, இனிமே நாங்க விட மாட்டோம், நாங்களா வேற லெவல் கொச்சப்படுத்தாதீங்கடா. அது ஒரு மிகப்பெரிய இழப்புடா. அது இலங்கையில நடந்தது மிகப்பெரிய ஒரு இழப்பு. ஏன்னா அது உனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துருக்கணும். நீ என்ன பாடம் கத்துக்கிட்ட? இப்ப திடீர்னு 2025 இருந்து பாடம் கத்துக்கிட்ட, இவங்க தெலுங்கன்னு. அங்க 2009 நடந்துச்சு. எத்தனை வருஷம் எனக்கு கோமால இருந்தியா நீ? உனக்கு அதான் சொல்றேன்ல, உன்னை ஒரு மேட்ரிக்ஸ்ல வச்சிருக்காங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், இது ஒரு மேட்ரிக்ஸ், போலியான உலகம். உனக்குன்னு ஒரு உலகம் இருக்கு, உண்மையான உலகம். அதுல நீ எந்த இடத்துலையும் கட்டுப்பாடு தேவையில்லை, யாருக்கும் கட்டுப்பாடு தேவையில்லை. இப்போ இந்த கதையை நம்ம எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா,
இத நான் ரொம்ப டீட்டெயில்டா போலான்னு தான் நெனச்சேன். ரொம்ப டீட்டெயிலா போனா யூடியூப்காரன் என்ன பண்ணிருவான் தெரியுமா? டக்குனு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அந்த ஒரு பேர சொன்னாலே கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்ல போட்டு விட்டுருவானுங்க. ஏன்னா, அது ரொம்ப பதறுவாய்ங்க. காரணம் என்னன்னா, ஒரு விதைங்க அது. அது ஒரு விதை. அந்த விதை வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆலமரமா மாறிரும். ஆலமரமா மாறிச்சுன்னா, விதைகள் விழுந்து, 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 விழுந்து பல செடிகள் முளைச்சு ஒரு காடா மாறிரும்ல. ஸோ காடு மாறிடுச்சுன்னா திருப்பி வெட்டுறது கஷ்டம். ஏற்கனவே காடா இருந்தத வெட்டி தான் ஒரு மரமா மாத்துனாய்ங்க. அதுக்கப்புறம் ஆலமரத்த சாய்ச்சாய்ங்க. சாய்ச்சுட்டு வேரோட புதைச்சுட்டாய்ங்க. திருப்பி துளிர் விட்டு எந்திரிச்சுச்சுன்னா, திருப்பி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது ஆலமரமா மாறுச்சுன்னா, அதுக்கப்புறம் காடா மாறுச்சுன்னா, திருப்பி வெட்டணும். அவனுக்கு ப்ராசஸ் அதிகமாயிரும். உனக்கு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுருக்கமா, ரொம்ப எளிமையா தான் சொல்லியிருக்கேன். இதுல இருக்க ஆழமான அரசியல புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன் அப்படின்னா, நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு புரிய ஆரம்பிக்கும். இங்க எவன் தெலுங்கு, எவன் வந்தேரி இதெல்லாம் அப்புறம். இதெல்லாம் சின்ன மேட்ரு, சில்லற மேட்ரு. அங்காளி பங்காளி பஞ்சாயத்துன்னு வச்சுக்கோமே. ஏன்னா எப்படி பார்த்தாலும் அவிங்க நம்ம ரத்தம் தான். தெலுங்கு, மலையாளி, கன்னடம் எல்லாமே இந்தியால இருக்க எல்லாருமே நம்ம ரத்தம் தான் ஒரு காலத்துல. ஸோ அவன் வளர்ப்பும், அவனுடைய வழிமுறைகளும் அவனுடைய மொத்தமா மாத்தி கொண்டு போயிட்டாய்ங்க. அவனோட வழி நடத்தின ஆட்கள்லாம் தப்பா கூட்டி போயிட்டானுங்க. இவனுங்களுக்கு உண்மையா புரிய வச்சுட்டோம் அப்படின்னா, எல்லாருமே ஒண்ணுதான். தமிழ் தேசியம்னு ஒண்ணு தலை தூக்கும்போது அது யாரு? வைகோ இவங்கலாம் சொல்றாங்கல்ல, தமிழ் தேசியம்னு ஒரு இயக்கம் உண்ணாவிரது. திராவிட கழகமெல்லாம் ஒண்ணு சேர்ந்து அழிச்சிடணும். அது ஒரு பெரிய கொடிய வகையான நோய் வருகுது. அதிலிருந்து பாதிப்பா இருக்கும். அவேர்னஸா இருங்க அப்படின்னு சொன்னார்ல. திராவிட கட்சிலாம் ஏன் ஒண்ணு சேரணும்னு சொன்னாரு? திராவிடம்ன்றது இவங்க மறைஞ்சுக்கிற ஒரு இடம் தான். புரியுதா அவனுக்கு? அவங்களோட கூடாரம். அப்ப ஏன் அவர் சொல்றாரு? ஓப்பனா தான் வந்து சொல்றாரு. ஏன் அவ்வளோ ஓப்பனா சொல்றாங்க அப்படின்னா, உன்னைய ஏமாத்திட்டாய்ங்க. இப்போ உன்னைய மொதல்ல இருந்து ஏமாத்தும்போது பயந்து பயந்து பேசினாய்ங்க. இப்ப முழுசா ஏமாந்துட்ட. பல ஆண்டு காலமா 50 ஆண்டு காலமா நீ முட்டாளா தான் இருக்க. உன்னைய பத்தி அவன் பயப்படவே மாட்டான். ஏன்னா நீ அவேர்னஸே ஆகலையே. நல்லா நோட் பண்ணி பாரு. அதிகார வர்க்கத்திலயும் இந்த வாய் கொழுப்பா பேசுறவங்கலாம் பாருங்களேன், நல்லா செல்வ செழிப்பா இருப்பாய்ங்க. 8, 3 தலைமுறைக்கு சொத்து பத்திரம் சேர்த்து வச்சுட்டு போயிருப்பாய்ங்க. பேசுவாய்ங்க. வாய் வைக்கானே பேசுவாய்ங்க. இதெல்லாம் இங்கேருந்து எடுத்தது. அரசு ஒரே ஒரு கேள்வி தான் உன்ட்ட கேட்கிறேன். அரசியல்வாதிகள்ட்ட எப்படி இவ்வளவு சொத்து சேர்றது? அவனோட வேலை என்ன? கையெழுத்து போட்டு இந்த சொத்து இந்த அமௌண்ட் வருதா? வரி பணம் எவ்வளோ வந்து எவ்வளோப்பா வந்துச்சு? 500 கோடி வந்திருக்கா? இந்த 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 வருஷத்துக்கு 500 கோடி வரி பணம் வந்திருக்கா? இந்த 500 கோடி எந்தெந்த லெவல்ல செலவு பண்ணணும்? ஓகே கணக்கு போடு. கணக்கு போட்டு நம்ம வீட்ல எப்படி செய்றோம்? ஒரு ரூ. 10,000 வீட்ல சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, ஒரு மாசத்துக்கு என்னென்ன செலவு எல்லாம் மிச்சம் சேஃப்டி பண்றதுக்கு ஐ மீன் வைப்பு நிதின்னு சொல்லி சேஃப்டி பண்ணி வைப்போம். இதெல்லாம் செய்ற ஒரு குடும்பத்துல இருக்கோம்ல. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஐயோ! இந்த குடும்பத்துல இருந்து பக்கத்துல இன்னொரு குடும்பமா நடத்திட்டு இருக்கோம். உனக்கு புரியுதா நான் சொல்ல வர்றது? சாதாரண ஒரு குடும்பத்திலே ஈஸியா கணக்கு போட முடியும் அப்படின்னா, இந்த நாட்டுக்கே கணக்கு போடுற ஒரு ஆள் இருக்காருல்ல. அவர் என்ன பண்ணணும்? பொறுப்போட இருக்கணும்ல. 500 கோடின்னா இந்த மக்களுக்கு இவ்வளோ, படிப்புக்கு இவ்வளோ, கல்விக்கு இவ்வளோ, ரோடு போடுறதுக்கு இவ்வளோ, நெறைய விஷயங்களுக்கு இவ்வளோ, கடன் தொகைய தள்ளுபடி பண்றதுக்கு இவ்வளோ, இப்படிலாம் பிரிச்சு குடுத்துட்டு, மிச்சம் இருக்க தொகைய என்ன பண்ணணும்? வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாது. வைப்பு நிதின்னு சொல்லி சேஃப்டி பண்ணி வைக்கணும். நாளைக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சு, வெள்ளம், புயல் இல்ல யாராச்சும் ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க, ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு இந்த மாரி குடுக்குறது. உனக்கு புரியுதா? இதுக்கு தான் வைக்கணும். வைப்பு நிதி. இப்ப நம்ம வீட்லயே இதுக்கு காசு சேர்த்து வைக்கிறோம். திடீர்னு ஒரு பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் செலவுனா எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம்ல. ஸோ இது மாரி நாட்டுல பண்ணணும். ஆனா ஏதாவது ஒரு அதிகாரிகள், ஏதாவது ஒரு அரசியல்வாதி இதில பண்ணி பார்க்குறீங்களா நீங்க? இப்ப இந்த அரசியல்வாதிகள்லாம் வரும்போது ஆரம்பத்துல இருந்து கீழ நார்மலா இருப்பாய்ங்க. ரோட்ல கொடி ஊண்டிட்டு தான் வந்திருப்பாய்ங்க. திடுதிப்புன்னு பார்த்தா பிரம்மாண்ட வளர்ச்சியா இருக்கும். காலேஜ் வச்சிருப்பானுங்க, இன்ஸ்டிடியூட் நடத்திட்டு இருப்பானுங்க, என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பானுங்க, ஹோட்டல்ஸ் கட்டுவானுங்க. இதெல்லாம் ஏன் கட்டுறான்? இதெல்லாம் காசு எங்கிருந்து வருது? அவனுடைய இது இருக்குல்ல, சம்பள தொகை இருக்குல்ல. இப்போ முதலமைச்சர்ன்னு வச்சுக்கோங்க. முதலமைச்சரோட சம்பள தொகை எவ்வளோன்னு பாருங்க. மிஞ்சி மிஞ்சி போனா 2,00,000 தான் இருக்கும். அந்த 2,00,000 வச்சு ஒரு காலேஜ் கட்டிடலாமா? ஒரு ஐடி ஊழியர் இருக்கான்ல, 5,00,000 சம்பளம் வாங்குற அளவுக்கு இருக்காய்ங்க. ஐடி அமெரிக்காக்காரன்ட்ட வேலை பார்க்குறானுங்க. அவனே ரூ. 5,00,000 சம்பளம் வாங்க முடியும். அவனால இந்த மாரி ஹோட்டல்லாம் கட்ட முடியல. புரியலையா உனக்கு? ஸோ உன்னை ஏமாத்தி காயடிக்கிறது மட்டும் தான் இங்க வேலை. ப்ரோ ஆமா ப்ரோ அரசியல்வாதிகள் ஃப்ராடு தான் பண்றாங்க, திருடிங்க தான் பண்றாங்க. தெலுங்கு என்ன ப்ரோ பக்கத்துல இருந்து நம்மள கொடுமை பண்ணிட்டு இருக்கேன். அவன முதல்ல கண்டுபிடிக்கணும் ப்ரோ. அவன தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தெலுங்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். வேற என்ன பண்ண முடியும் சொன்னால? எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப என்ன பண்ணுச்சு? இந்த ஈரோட்ல உன்னால ஜெயிக்க வைக்க முடிஞ்சுச்சா? ஈரோட்ல போய் ஓட்டு போட்டீங்கல்ல. சரி ஓகே எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க தானே. உண்மையிலே நாம் தமிழர் ஃபீல் பண்றவங்க, இந்த விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டவங்க ஓட்டு போட்டா மட்டுமே நெறைய ஓட்டு வந்திருக்கும். உனக்கு இந்த ரியாலிட்டிய விட்டு வெளிய வரமாட்ட. உனக்கு ரூ. 1000 கையில காசு குடுத்துட்டா போதும் அப்படின்னு நீ நம்பிட்டு இருப்ப. இப்ப எல்லாருமே என்ன நெனச்சுட்டு இருப்பீங்க? ஈரோட்ல இவர் காசு குடுத்தனால அவர் தோத்து போயிட்டாரு அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருப்ப. இது அது கிடையாது. அவன் சிஸ்டமே இப்படிதான் இருக்கும். அவனோட கண்ட்ரோல்ல அப்படி இருக்கு. உன்னை ஒரு மாய உலகத்துல வச்சிருக்கானுங்க. குடம் அதெல்லாம் குடுத்துட்டா நீ டெம்பரவரி சந்தோஷத்துக்கு ஆசைப்படுறவன். அந்த டைமிங்ல சந்தோஷம் கிடைச்சா போதும்னு ஆசைப்படுவேன். லாங் டைம் ப்ராசஸ நீ யோசிக்கிறதே இல்ல. அந்த டைம் சந்தோஷமா இருந்தா போதும். இப்ப 2,000 குடுக்குறான்னு வச்சுக்கோ. காசே இருக்காது. பிச்சைக்காரன்னு வச்சிருக்கான். திடீர்னு 2,000 குடுக்கும்போது உனக்கு சந்தோஷமா இருக்கும். உனக்கு தேவையான பொருட்கள் டக்கு டக்குன்னு வாங்கி செலவு பண்ணுவ. அப்ப என்ன தோணும்? நீ தான் மானஸ்தானாச்சே. ஐயோ 2,000 குடுத்துட்டாங்க. ஒரு ஓட்டு தானே அமுக்கி விட்டுருவோம். உன் தலையெழுத்த 5 வருஷத்துக்கு மாத்திட்டு போயிருவேன். உனக்கு இந்த அளவுக்கே எஜுகேஷன் இல்ல அப்படின்னா, நீ இவ்வளவு நாள் படிச்சதெல்லாம் உண்மையான எஜுகேஷனா? ஓகே ஸ்டோரிக்குள்ள போலாம். அந்த அற்புதமான தலைவர முடிச்சு விட்டாய்ங்க.
இப்போ புதுசா ஒரு தலைவர் உருவாக்காரு. தமிழ்நாட்டுல எங்களுக்கு எங்க அண்ணன் தான் இருக்காரு. எங்க அண்ணன் தான் நினைக்கிறேன். இந்த அண்ணன் 23ஆம் புலிகேசி, பில்லா 2, இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம். அந்த அண்ணன். இந்த அண்ணன் உங்களுக்கு என்ன பண்ணிருவாரு? உருவாக்கி அனுப்பப்பட்டதே அவரோட ஆட்கள் மூலியமா. அப்புறம் உங்களுக்கு எப்படி நல்லது பண்ணுவாரு? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எவன்லாம் அவேர்னஸ் ஆகி வரான், எவன்லாம் மக்களுக்காக புரட்சி பண்ணி இவ்வளோ கட்டுப்படுத்தியும், இவன் எவ்வளோக்கு எவ்வளோலாம் இன்னமும் புத்திசாலி இருக்காங்க, எவ்வளோக்கு எவ்வளோ எந்திரிச்சு இந்த மண்ணை காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணும் எவ்வளோ பேர் வரான், இவனை ஃபுல்லாக ஒன்று சேர்ப்பாங்க. இவங்களை வச்சு இளைஞர்கள் நடத்துன மாதிரி இங்கே ஒன்று நடத்துவாங்க. நடத்தும் போது என்ன நடக்கும்? அங்கே நடந்ததா இங்கேயும் நடக்கும். ஒரு போர், ஒரு கிளர்ச்சினால என்ன? பலி எழுக ஆரம்பிக்கும். பலி யாருக்கு கொடுக்கணும்? எங்கிட்டோ எவனுக்கோ கிடையாது. உன் வீட்டில் இதுக்காக போராடி போறல ஒரு நான் போருக்காக இதெல்லாம் யோசிக்க முடியுமா? அஞ்சுவதும் அடிப்படைவதும் இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. புத்திசாலியா நீ இருந்தேன்னா இவ்வளோலாம் தேவையே இல்லை. போர் வராது, ஒரு மயிரும் வராது. போர்லாம் எதுக்கு வரணும்? போர் நடத்துறவன் யாரு? நீ ஆசைப்படுறியா? கிடையாது. எல்லாருமே அவேர்னஸ் ஆகிட்டேன்னா எவன் உன்னை திருட முடியும், எவன் உன்னை ஏமாற்ற முடியும்? தமிழ்நாடு முழுக்க நீ தானே இருக்க. எல்லாருமே தமிழில் தான் நீங்க அதிகமாக இருக்க. தமிழுக்குலாம் உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா எவன் ஓட்டுக்கு இங்கே வருவான், எவன் எலெக்ஷன் நடத்துவாங்க. நம்மள மாரி இங்கே என்ன பண்ணிட முடியும்? அந்த அவேர்னஸ் தான் ரொம்ப முக்கியம். விழிப்புணர்வு தான் ரொம்ப முக்கியம். அது முக்கியம் இல்லை, இது முக்கியம். இது நீ சரியா வச்சிருந்த அப்படின்னா இது எதுவுமே தேவையில்லைன்னு அர்த்தம். ஆனா இதை எவனுமே உனக்கு கொடுக்க மாட்டான். வெறி ஏற்றி விடுவான். அவன் பண்றான்னு புரட்சி வெறி ஏற்றி விடுவான். அவன் அதுக்கேற்ற மாதிரி அந்த வேலையை செய்வான். எப்படிதான் அவனுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல. நானும் எளிமையா நிறைய டைம் சொல்லி பார்த்துட்டேன். என்னமே உங்களுக்கு அந்த மேட்ரிக்ஸ் விட்டு வெளியே வரவே முடியல. தயவு செய்து முயற்சி பண்ணுங்க. எல்லாமே ஒரு மேட்ரிக்ஸ்ல மாட்டி தான் இருக்கீங்க, வேற வழி இல்லை. நானும் அங்கிருந்து வந்தவன் தான். ஸோ கொஞ்சம் உடச்சி வெளியே வருங்க. உங்களால மட்டும்தான் இதை உடச்சி வெளியே வர முடியும். இவங்களை வேற யாரும் காப்பாற்ற முடியாது. இந்த இடத்துல இருந்து இவங்களே தான் தப்பிச்சு போகணும். அப்படி ஒரு கூட்டத்தையே கொண்டு வந்தவர் தான் இலங்கையில பண்ணாரு. அதனாலதான் மொத்த பிரச்சனையும் பேசாச்சு. இங்க இருக்கவன் எவனுமே உங்களுக்கு உண்மையா சொல்லிக் கொடுக்கவே மாட்டான். கடைசி வரைக்கும் அவன் ஒரு அரசியல்வாதின்னு ஆரம்பிச்சு அவன் ஒரு அரசியல் வச்சு நடத்திட்டு இருப்பான். இது நாள் வரைக்கும் உங்களை ஏமாத்தி பொழைச்சாங்க இல்ல, அதை விட கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா உனக்கு உண்மையான வாழ்க்கை தெரியவே தெரியாது. கடைசி வரைக்கும் நீ ஒரு கட்டத்துக்குள்ளேயே தான் இருக்க போற. இப்போ உடனே ஒரு ஜெயிலில் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ ஒரு இழுத்து போன துரு பிடிச்ச ஜெயிலு, கக்கூஸ் வீசும், சாப்பாடு ஒழுங்கா இல்லை, இப்படி ஒரு ஜெயிலில் இருக்க. இதுக்கப்புறம் ஒருத்தர் கம்பியெல்லாம் சரி பண்ணி துரு பிடிச்ச பெயிண்ட்லாம் அடிச்சு பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு சோறு கொஞ்சம் நல்ல சோறா போடுறாரு அப்படின்னா அந்த ஜெயிலுக்குள்ள நீ இருக்க ஆசைப்படுவியா? அப்படிதான் நீ இருக்கன்னு நினைக்கிறியா என்ன? அதுதான் நாங்கள் மேட்ரிக்ஸ்னு சொல்றோம். அப்படிதான் இந்த ஜெயிலை மாற்றுவாங்க. இப்போ வராங்க இல்லை, நீங்க சொல்றாங்க நம்ம காப்பாற்ற போறோம், நாங்கள் தான் விடிவெள்ளி அப்படின்னு வராங்க இல்லை. இவங்க எப்படிலாம் அந்த ஜெயிலை பட்டி டிங்கரிங் பண்ணி அதை கொஞ்சம் மேம்படுத்தி உன்னை வச்சிருப்பான். கடைசி வரைக்கும் நான் ஜெயில தான் இருப்பேன். இன்னும் நல்லா புரட்சி பண்ணி ஒருத்தர் வரான்னு வச்சுக்கோமே, அவன் என்ன பண்ணுவான்னா அவனை தங்க கூண்டில் வச்சிருப்பான். வெள்ளின்னு வச்சுக்கோ, வெள்ளியில போட்டு வச்சிருப்பான். கம்பி வெள்ளியில இருக்கும், கக்கூஸ்லாம் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் சொல்றது வெஸ்டர்ன் டைப்லாம் இருக்கும். உள்ள உட்காந்து குளிக்கிற மாதிரிலாம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா நீ ஜெயிலுக்குள்ள தான் இருப்ப. கடைசி வரைக்கும் உனக்கு ஜெயிலுக்குள்ள வச்சிருக்கணும் அவங்க, அவ்வளவுதான். உனக்கு நல்லதே கிடைச்சாலும் ஆனா ஜெயிலுக்குள்ள தான் கிடைக்கணும். உனக்கு ஜெயிலை விட்டு வெளியே வரதுக்கான பாதையை அவன் கொடுக்கவே மாட்டான். அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஜெயிலை விட்டு வெளியே வரதுக்கான பாதையை நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி நீ வெளியே வந்துட்ட அப்படின்னா இந்த எந்த ஒரு கட்டமைப்பும் ஒன்று தேவையில்லை. நீ எப்படி வாழணுன்றது உனக்கே தெரியும். உனக்கு புரியுதா? இப்போ நாங்கள் ஒரு ஆள் மட்டும் வெளியே நாங்கள் ஒரு ஆள் மட்டும் இதை மாற்றி என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் வாடி போயிடுவோம், எஸ்கேப் ஆகி போயிடுவோம். ஒரு ஞானி இருப்பான். ஒரு ஊர் இருக்குது அப்படின்னா அங்கே ஊருக்கு ஒரு ஞானி தான் இருப்பான். அந்த ஞானி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே இருப்பான்னு நினைக்கிறியா? சொல்லவே மாட்டான். ஒரு இடத்துல உட்காந்துருப்பான். உனக்கு பிரச்சனை, உனக்கு சொல்யூஷன், நீ தான் அவனை தேடி போவ. தேடி போய் என்ன ஆகும்? அந்த காலத்தில் அப்படிதான் நடந்துச்சு. ஏன்னா தேடி போவ, ஞானின்னு ஒரு தெரிஞ்சா அவனை தேடி போகணும்னு ஒரு அறிவு இருந்துச்சு. இப்போ அதுவும் கிடையாது உனக்கு. ஏன்னா போலீஸ் ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்களே. இவங்களுக்கு எப்படி உனக்கு இது பெரிய காம்ப்ளிகேட்டான விஷயம். இப்போ அந்த ஞானிகிட்ட போய் கேள்வி கேட்டு தெரிஞ்சுப்பேன். அந்த ஞானி என்ன பண்ணுவாரு? உனக்கு சொல்றதுக்கு சொல்லிட்டு கேட்கறவனுக்கு பதில் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் முக்தி அடைஞ்சு அவர் இடத்துக்கு போயிடுவாரு. அதாவது இந்த மேட்ரிக்ஸ் விட்டு உடச்சு வெளியே போயிடுவாரு. இதுதான் நடக்கும். இது எங்களாலையும் பண்ண முடியும். மேட்ரிக்ஸை உடச்சு நாங்கள் வெளியே போயிட்டே இருப்போம். ஆனால் எங்களுடைய சொந்த பந்தம் நீலாம் பார்த்துட்டு இருக்கல. நீங்க இப்படி பரிதாபமா மாட்டிக்கிட்டு முட்டா மாதிரி முடிச்சுட்டு இருக்கிய. தலைவர் அஜித், விஜய், கமலஹாசன், ரஜினி, கமல் இப்படிலாம் அடிச்சுட்டு உருண்டுட்டு இருக்கிய. சீமானு, பாரிசாலன், இந்த மாதிரி தலைவர்களுக்கும் அடிச்சுக்கிற, ரசிகனுக்கும் அடிச்சுக்கிற, இப்படிலாம் அடிச்சுட்டு சாகறிய. உனக்கு பார்க்கும்போது பாவமா இருக்கு. ஏன்னா நமக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. சரி இவனுக்கு தெரிய வைப்போமேன்னு சொல்லிட்டு முயற்சி பண்றான். இவ்வளவுதான், வேற எந்த விஷயமும் கிடையாது. என்னோட வேலைன்னா உனக்கு நான் பெற்ற இன்பம் வையகவும் பரணும்னு நினைக்கிறேன். உனக்கு அது புரியல, என்னவே நீ கடிப்ப அப்படின்னா எனக்கான ஆட்களுக்கு மட்டும் சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்குன்னு எனக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்கு. எப்பயுமே நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை கேட்கறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்கு. இப்போ நான் பேசிட்டு இருக்கெல்லாம் தேவையற்ற வேலை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதை பார்க்கக்கூடிய ஆட்கள்லாம் தமிழ் தேசியவாதின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பைத்தியம் ஜாம்பி கூட்டம் தான் பார்த்துட்டு இருக்கு. ஆனா நான் சொல்லக்கூடிய ஆட்கள் உண்மையை புரிஞ்சுட்டு வரக்கூடிய கூட்டம் இருக்கான். 1000 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தன் தான் என் விஷயத்தை கேட்பான். அந்த அளவுக்கு தான் அவனுக்கு அறிவு இருக்கும்.
ஸோ அப்படி இருக்க ஆட்கள் எப்பயுமே வீடியோஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்காக நான் பேசிட்டு நான் பாட்டு போயிட்டே இருக்கலாம். நான் என்ன மேஜரான ஒரு மக்களுக்கு இன்னமும் எக்ஸ்ட்ரா ஒரு 4 பேருக்கு தெரியட்டுமேன்றக்காக தான் இந்த கண்டென்ட்லாம் எடுக்கிறது. இந்த பாரிசாலனங்கள்லாம் எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அங்க இருக்க ஜாம்பிகளுக்கும் எப்படியாச்சும் அவைக்கனிங் குடுப்போம்ன்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவுதான். இது ஸ்ட்ராட்டஜி. ஓகே. புரிஞ்சுக்கோ, விழிச்சுக்கோ, பொழச்சுக்கோ. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இது எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. இலங்கையில ஒரு மரத்தை சாச்சிட்டீங்க, ஆலமரத்தை. இங்கே ஒரு பட்டுப்போன மரத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. மரம் போல, ஆனா மரம் கிடையாது. ஸோ அது ஆக்சிஜன் தரும். இலங்கையில் இருந்த மரம், இங்க இருக்க மரம் கார்பன் டை ஆக்சைடை கொடுத்து உன்னை முடிச்சு விட்டுரும்.